உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்மாவின் கணக்கற்ற முகமூடிகள். ஓகே, சோ நேத்து என்ன பார்த்தோம்? நேத்து எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தருடைய எண்ணத்துல என்ன ஓடிச்சு அப்படின்னு அம்மா எழுப்பி அவரை கேட்டுட்டாங்க. அவர் காலேஜ் டேஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஆக்டிங் நல்லா பண்ணுவாராம். சோ மெடிடேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அவர் பெருமையா நினைச்சாராம், நான் எப்படிலாம் ஆக்டிங் பண்ணிருக்கல அப்படின்னு. உடனே அது அம்மாக்கு தெரியாது. உடனே அவர் எழுப்பி, ஆமா நீ மகா நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கடவுள் மேல கவனம் செலுத்தி உட்காருன்னு சொன்னாங்களாம். சோ அதை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்மாவின் கணக்கற்ற முகமூடிகள் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். ஓகேவா? அம்மா தினசரி தரிசனம் அளிப்பதை காணும் போது அது மனதை கொள்ளை கொள்ளும் அனுபவமாக அமையும். அவரிடம் கணக்கற்ற முகமூடிகள் உண்டு. அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருப்பார். எந்தவித முயற்சியும் இன்றி இவை மாறி மாறி வந்தும் போய்கொண்டும் இருக்கும். அந்த முகமூடிகள் அவருடையவை அல்ல. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா இப்போ தரிசனம் கொடுக்கறாங்கல்லடா, நம்மளே பார்த்திருப்போம். இப்போ நம்ம எல்லாரும் அம்மாவுடைய இடத்துல தரிசனம் வாங்குறதுக்காக சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு சேரா மாறி மாறி நவந்துட்டே போவோம் இல்லையா? அப்ப அம்மாவை பாக்குறோம். அம்மா ஒருத்தவங்களை கட்டி பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. உடனே இன்னொருத்தவங்க வராங்க, கண்ணுல தண்ணி ஊத்துது, அம்மா கண்ணிலையும் தண்ணி ஊத்துது. உடனே இன்னொருத்தவங்க வராங்க, சிரிச்சு சந்தோஷமா ஒரு விஷயம் பேசுறாங்க, அம்மாவும் சிரிச்சு சிரிச்சு ஒரு விஷயம் பேசுறாங்க. உடனே அடுத்தவங்க வராங்க, அம்மா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை சொல்றாங்க. அப்போ அம்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்கு 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 டக்குன்னு அவங்களுடைய கேரக்டர் பிஹேவியர், அவங்களுக்கு ஆக்சுவலி கேரக்டர் பிஹேவியர்லாம் கிடையாது. பட் நான் சொல்றேன், ஒரு மனிதனா நம்ம கூட இருந்து அம்மாவும் ஒரு மனுஷனா பார்க்கும் போதே நம்மளால தாங்கவே முடியாது. இப்படி அப்படி இருக்கும். எப்படி அந்நியன் படத்துல டக்கு 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 டக்குன்னு மாறுவாங்களோ அந்த மாதிரி அம்மாவுடைய முகம் இருக்கு பாருங்க, அப்படி மாறும். நீங்க நோட் பண்ணி பாருங்க. தர்சனத்துக்கு போகும்போது உட்கார்ந்துட்டு அம்மாவுடைய தர்சனத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. சிரிப்பாங்க, அழுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, பெருமைப்படுவாங்க, பாராட்டுவாங்க, அப்படியே மாறி மாறி வரும். அப்போ அம்மா ஒரு கண்ணாடி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? கண்ணாடி முன்னாடி யாரு நிக்கிறாங்களோ அந்த கண்ணாடி அப்படியே பிரதிபலிக்கும் இல்லையா? அததான் சொல்றாங்க. அம்மாவுக்கு பல முகமூடிகள், அது டக்கு டக்குன்னு அம்மா மாறி மாறி ரியாக்ஷன் பண்றாங்க இல்லையா? ஆனா அந்த முகமூடி அந்த டைம்ல தான் வேலை செய்யுதே தவிர்த்து அம்மா அதுக்கு கட்டுப்பட்டவங்க இல்ல. அம்மாவுக்கு இதுதான் கேரக்டர் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ சொல்லலாம். இப்போ என்னோட கேரக்டர் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருந்தது, பட் இப்ப இல்ல. ஏன்னா நான் வச்சுக்க கூடாது. எனக்குன்னு என்ன கேரக்டர்? நம்ம கடவுள் அடையிறதுக்காக பூமிக்கு வந்திருக்கோம். எப்ப வேணாலும் எந்த கேரக்டர் வேணாலும் மாத்தக்கூடிய சக்தி என் குருவுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஹீரோயினா காட்டலாம், நாளைக்கு என்னையே வில்லியா காட்டலாம். புரியுதுங்களா? என்ன வேணாலும் அம்மா பண்ணலாம், என்ன வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அதனால எனக்கு இதான் கேரக்டர் நான் கெஸ் பண்ண. ஏன்னா என் குரு கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சதுனால நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி என் கேரக்டர் நீங்க என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, நான் ரொம்ப போல்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன். சில பேர் இதுக்கு முன்னாடி உங்க கேரக்டர் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஜாலி கேரக்டர்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்ப என்ன கேரக்டர்னே நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். ஓகே, ஒருத்தவங்க சொல்லும் போது தான் தெரியுது, நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, மேம் நீங்க என்ன மேம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு பேசவே தெரியல, எல்லா இடத்துலயும் போய் உண்மையை சொல்லிடுது பாவம்ன்றாங்க. அப்பதான் தெரியுது, ஓ அப்ப நம்மளுக்கு கேரக்டர் எல்லாம் மாறிடுச்சான்னு அப்பதான் எங்களுக்கு தெரியுது. சோ அப்ப நமக்கே இப்படி இருக்கே, ஒரு இறைவனுக்கு கேரக்டர் இருக்குமா? இறைவனுக்கு கேரக்டர் இருக்குமா?
கண்டிப்பா இல்ல. அதுதான் நிர்குணம். பிரம்மம் வந்து நிர்குணம், அவங்களுக்கு இதுதான் குணம்னு கிடையாது. அதுக்காக இப்ப நான் சொன்னதுக்காக நம்ம எல்லாம் அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வந்துட்டோமான்னு கேட்டா இன்னும் வரல. அம்மா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவு. நம்ம சரணாகதி மனப்பான்மையில இருக்கோம், ஓகேவா? அதுக்காக நம்ம எல்லாம் பிரம்மமாயிட்டோமான்னு இன்னும் இல்லவே இல்லை. சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த முகமூடிகள் அம்மாவிற்கு சொந்தமானவை அல்ல. அம்மா அவை எதனோடும் தம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது இல்லை. ஒவ்வொரு நோக்கம் நிறைவேறும் போது முகமூடிகளை அவர் மாற்றிக்கொள்வார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதை நல்லா கவனிக்கணும். அம்மா வந்து ஒரு முகமூடி மாற்றாங்க அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் தானா, அதுக்கப்புறம் அந்த முகமூடியை மாத்திருவாங்களா. எக்ஸாம்பிள், இப்போ அம்மா வந்து ஒரு இடத்துல குருவா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தரை திட்டணும் அப்படின்னா அம்மா திட்டி தான் ஆகணும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மேல உண்மையாவே கோபம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 100% அம்மாக்கு நம்ம மேல யாரு மேலயுமே கோபம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல கண்டிச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளுடைய குழந்தைங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம மிரட்டணும். ஏன்னா அப்பதான் அதுங்க அடங்குன்றதுனால மிரட்டுவோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு பாசம் நிச்சயமா இருக்கும். அதேதான். சோ அம்மா வந்து ஒரு முகமூடி போடுறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. அந்த நேரத்துக்கு தேவைப்படுறதுனால போடுறாங்க. அது எப்ப வேணாலும் அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னா மாத்திருவாங்க. என் குழந்தை கத்துக்க வேண்டியதுல கத்துக்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல குருபாவமே அம்மா காட்டவே மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சோ அததான் சொல்றாங்க. அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் உடனே அந்த முகமூடியை மாற்றி விடுவார். தமது குழந்தைகள் ஒவ்வொருவரின் தேவைக்கும் நேரத்திற்கும் ஏற்ப பலவிதமான முகமூடிகளை அணிந்து கொள்வார். பாருங்க, தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏத்த மாதிரி. இப்போ நான் வந்து அப்படின்னா அம்மா கிருஷ்ணாவா மாறுவா, அப்படியே வெக்கப்படுவா, சினுங்குவா, சிரிப்பா, எல்லாமே பண்ணுவா. இன்னொருத்தவங்க வராங்க அப்படின்னா காளி மாதிரி அம்மா பிஹேவ் பண்ணுவா. காளினா என்ன? அன்பு, கருணை. காளினாலே கருணை தான். அப்படி ஒரு பாவம் அம்மாக்கு இருக்கும். இன்னொருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு அம்மா ஜீசஸ தெரிஞ்சாங்க, அப்படி ஜீசஸாவே அம்மா காட்சி கொடுத்தாங்கன்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு அம்மா அப்படியே சத்தியமா சொல்ற சாய்பாபா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னாங்க. சோ அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா காட்சி கொடுக்குறாங்க இல்லையா? அதான் நேரத்திற்கு ஏற்ப. ஓகே, அது சொல்லியாச்சு. அவர் இப்படி முகமூடிகள் அணிந்தாலும் எதுவுமே முகமூடி என்று தோன்றவே தோன்றாது, உண்மையாகவே தான் தோன்றும். ஆமா, சோ அம்மா மாறி மாறி முகமூடி நம்ம சொல்றமே தவிர்த்து அது உண்மையான பாவம். அந்த பக்திக்கு ஏத்த மாதிரி அம்மா பாவம் காட்டுறாங்க. இப்ப என்கிட்ட அம்மா கிருஷ்ணாவா மாறுறாங்க அப்படின்னா அது நடிப்பு கிடையாது, அது ஒரிஜினல் தானே, அது ஒரிஜினாலிட்டி தானே. ஏன்னா என்னுடைய பிம்பம் தானே அம்மா. அம்மா சொல்றாங்களே, என்னோட அம்மா வந்து மிரர் மாதிரி. நான் இங்க கிருஷ்ணாவை லவ் பண்றேன் அப்படின்னா அம்மா கிருஷ்ணாவை தான் பிஹேவ் பண்ணி ஆகணும். ஓகே, இதனால் கவரப்படும் அவரது குழந்தைகள் அம்மாவுடன் மிகவும் நெருக்கமாகவும் உன்னதமாகவும் அந்யுன்யமாகவும் உறவை வளர்த்துக் கொள்வர். சோ அம்மா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பர்சனலான முகமூடி போடுறதுனால நம்ம எல்லாருமே ரொம்ப க்ளோஸா அந்யுன்யமா அப்படி ஒரு இணக்கத்துல நம்ம அம்மா கூட வந்து டிராவல் பண்ணுவோமா. ஏன்னா என்னுடைய க்ளோஸ்னஸ் அம்மா எனக்காக கிருஷ்ணாவாவே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க போறாங்க அப்படின்னா அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கடவுளாவே அவங்க கூட அம்மா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு அந்யுன்யத்தை அம்மா கொடுக்குறாங்களா இல்லையா? அதனாலதான் எல்லாரும் கவரப்படுறாங்க. அம்மாவை எல்லாருக்கும் உயிர்னு தோணுதுன்னா அம்மா ஒரு அம்மா கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அம்மா. எப்படி வந்து கோபியர்களுக்கு ஒவ்வொரு கிருஷ்ணரோ அம்மா ஒவ்வொருத்தருக்குமே அம்மா, தனித்தனி அம்மா. இப்போ நான் என் வீட்டுல இருக்கிற அம்மா கிட்ட சொல்வேன், அம்மா நீ இப்ப அயோத்தி போயிட்டு இருக்க, என் வீட்டுல இருக்கிற அம்மா நீ ஏன் கூட தாம்மா இருக்க, நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கோம், நீ ஏன் கூட தான் இருக்க. அயோத்தி போயிட்டு இருக்காங்க, அவங்க பக்தர்களுடைய அவங்க அம்மா போயிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கோம் வா அப்படி சொல்லுவேன். ஏன்னா ஏன் அம்மா என் கூட தான் இருக்கா. ஓகேவா? சோ அதுதான். அடுத்தது பார்க்கலாம். இதனால் அம்மா தனது சொந்த அம்மா என்றும் அவர் தன்னுடன் எப்போதும் இருப்பதாக அனைவரும் கருதுவர். புரியுதுங்களா? இப்பதானே நம்ம சொன்னோம் அம்மா என் கூட தான் இருக்கேன், அதே டைலாக் இதுல வருது பாருங்க. இப்பதான் நான் படிக்கிறேனே. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அம்மா என் கூட தான் இருக்காங்க, அம்மா ஏன் அம்மா, அது ஏன் அம்மா அப்படின்ற தாட் சத்தியமா எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நேர்ல நம்ம அப்படி வந்து நேர்ல அப்படி பிஹேவ் பண்ண முடியாது. நம்ம வீட்டுல நம்ம அம்மாவுக்கு சோறு ஊட்டி விடுவோம், அப்படியே அம்மா மடியில தூங்குவோம், இதெல்லாம் கற்பனை பண்ணுவோம். ஆனா நேர்ல போய் அம்மா அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா அம்மா அந்த ஒரு பாடியில தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம அந்த பாடி மூலமா அம்மா வந்து ஹக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆத்ம ரீதியா நம்ம அம்மா கூட என்ன அந்யுன்யத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா நேர்ல வந்து டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல லைட்டா பேசிட்டு நம்ம வந்து முக்கியமானது மட்டும் ஹீலிங் மட்டும் வாங்கிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது.
இவ்வாறு நாம் நம்மை அவரோடு பந்தப்படுத்தி கொண்டாலும் அம்மா எப்போதும் யாரோடும் பந்தப்படாமல் தனித்தே இருக்கிறார். சோ நம்ம எல்லாரும் இப்படி பந்தப்பட்டுக்கிறோமா, ஆனா அம்மா அப்படிப்பட்ட பந்தப்படுவது இல்லை. அம்மா பற்றே இல்லைன்னு அன்னைக்கு கூட சொன்னாங்க ஒரு சுவாமிஜி. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இப்படி சொன்னா நம்ம வருத்தப்படுவோம்னு அம்மாக்கு தெரியுது. இப்போ நம்ம அம்மாவோட பந்தப்பட்டு இருக்கோம், ஆனா அம்மா நம்ம கிட்ட பந்தப்பட்டு இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த வார்த்தையை நம்மளால கேட்க கூட முடியல. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். இப்போ நம்ம அம்மா கூட பந்தப்படும் போது அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். அம்மா நம்ம வேற பந்தப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கரெக்டோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள், கோபியர்கள் கிருஷ்ணா எடுத்துப்போம். கோபியர்கள் எல்லாருமே கிருஷ்ணா மேல அப்படி ஒரு பந்தம், கிருஷ்ணா இல்லைன்னா நான் செத்தே போடுவேன்ற அளவுக்கு இருந்தாங்க. கிருஷ்ணா என்ன சொன்னாலும் கேட்டாங்க. ஆனா அதையே கிருஷ்ணா பண்ணானா? ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் கிருஷ்ணா கிட்ட சொல்றீங்க அப்படின்னா கிருஷ்ணா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கலாம். ஏன்னா கிருஷ்ணா எதையுமே சுயநலமா சொல்லவே மாட்டார். அவர் எல்லாமே பொதுநலமா தான் நமக்கு சொல்லுவார். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது நமக்கு மட்டும் பெனிஃபிட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா நான் போய் கிருஷ்ணா கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா சுயநலம் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அதனால நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படின்னா கிருஷ்ணா அங்க இருந்து கிளம்பிட்டாரா, மதுராக்கு போனாரா, விருந்தாவனத்துல இருந்து கிளம்பிட்டாரா, அப்ப கோபியர்கள் எல்லாருமே ஓடி நீங்க போவாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கிருஷ்ணா கேட்டாரா? இல்ல, என் கோபியர்கள் சொல்றாங்க, என் கோபி செட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னா அவர் கடவுளே கிடையாது. அப்ப கோபியர்களுக்கு மட்டும் தான் அவர் கடவுளா? அந்த உடல் கிருஷ்ணா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, ஆனா அந்த ஒரு உடல்ல அப்பா அவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னா அந்த உடலை அவர் இன்னொரு இடத்துக்கு டிராவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா அவர் போய் தான் ஆகணும். கோபியர்கள் நீ போவாதன்னு சொன்னா போகாம விட்டு வரா. அதுதான் பந்தப்படுவது இல்லை. அதுக்கப்புறம் அவர் விருந்தாவனம் பக்கமே தலை வைக்கல, கிளம்பி போயிட்டாரு. அதாவது அவருக்கு தெரியும் நான் ரிட்டர்ன் இந்த சைடு வரப்போறது கிடையாதுன்னு தெரிஞ்சியும் என்னுடைய கடமையை நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருக்காரு. அதுதான் நம்ம கடவுள் சொல்றது கேட்கலாம், ஆனா கடவுளும் நம்ம சொல்றது கேட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கரெக்ட் தான். இதுதான் அம்மா சொல்றாங்க, நான் பந்தப்படுவது இல்லை. சோ அம்மா பந்தப்படுவது இல்லைன்னு சொன்ன உடனே யாரும் கவலைப்பட்டுற கூடாது. அப்ப அம்மாக்கு என்ன பிடிக்காதா? அப்ப அம்மாக்கு நாங்க மட்டும்தான் உன் கூட இப்படி இருக்கமா, நீ இருக்க மாட்டியான்னு இந்த கேள்வி எல்லாம் வரும். அதுக்குதான் அம்மா சொன்னாங்க அன்னைக்கு. அப்ப அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கலாம். ஏன்னா அம்மா சொல்றது எல்லாமே 100% இல்ல, அது எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாலும் சொல்லலாம், எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம சொல்றது அம்மா கேட்ட உலகம் என்ன வருது? நம்ம சொல்லுவோம் அம்மா வாமா தோசை சொல்லுவோம், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு. ஆனா அந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு, யாரு போய் காப்பாத்துறது? அங்க இருக்கிற பக்தர்களை யாரு காப்பாத்துறது? சோ நம்ம சொல்றதெல்லாம் கடவுள் கேட்க முடியாது. அதுதான் நான் பந்தப்படுவது இல்லை. ஆனா உனக்கு தேவையானது சத்தியமா அவங்க கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுடைய கடமை. ஏன்னா படைச்சது அவங்க தானே. ஆனா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. நீ கேட்கற, அதாவது கரெக்டானதை சொல்றேன், தேவை, உண்மையான தேவை. ஓகேவா? சோ அதுதான் சொல்றாங்க, அம்மா பந்தப்படுவது இல்லை. இந்த முகமூடிகளை நினைத்த மாத்திரத்தில் அணிந்து கொள்ளவோ நீக்கிக் கொள்ளவோ அம்மாவால் முடியும். பல நாட்களை போல இன்றும் ஒரு பெண்மணி தனது வாழ்க்கை கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தாள். அவருடைய கணவன் மிகவும் நோயாளியாக இருக்கிறார். அந்த நோயாளியின் காரணமாக அவரால் வேலைக்கு போக முடியவில்லை. அவருக்கு 3 பெண்கள், எல்லோருக்கும் வயது 20க்கு மேலாகிவிட்டது. இவரில் யாருக்கும் திருமணமாகவில்லை. அந்த பெண்மணி மிகுந்த துக்கத்தோடு இந்த வேதனைகளை கூறும்போது கேட்கும் அம்மா எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்பதை ஒருவர் யூகிக்க முடியும். திருமணமாகாத தன் 3 பெண்களின் சோக கதையை அந்த பெண்மணி சொல்லி கண்ணீர் வடித்த போது அம்மாவின் முகத்தில் படிந்த சோகம் சொல்லவே முடியாததாகும். அம்மா அந்த பெண்மணியின் கண்ணீரை துடைத்து அன்போடு அணைத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று மிகுந்த அன்போடும் கனிவோடும் ஆறுதல் கூறினார். அப்போது அந்த பெண்மணியின் துக்கம் குறைந்தது. அம்மாவிடம் இருந்து போகும்போது மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைந்தவாறு சென்றார். ஓகே, இப்ப பாருங்க. சோ எப்பவும் போல ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது அம்மா சத்தியமா சொல்ற அவ்வளோ கவலைப்படுவாங்களாம். ஏன்னா இதே மாதிரிதான் ஒருத்தவங்க ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லும் போது அம்மா என்ன தெரியுமா கேட்டாங்களாம்? என்னாலேயே அதை தாங்க முடியல, நீ எப்படி தாங்குனேன்னு கேட்டாங்களாம். அப்ப அம்மாக்கு எவ்வளவு கருணை, அவ்வளவுதான் கவலை. அந்த டைம்ல என் பக்தை கவலைப்படுறாங்கன்றதுனால அம்மாக்கு கவலை வருதை தவிர்த்து அம்மாக்கு அதுக்கப்புறம் அதுல கவலை கிடையாது. ஏன்னா அம்மா இறங்கி வேலை செய்வாங்க.
அம்மா இறங்கி அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருவாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு, ஏன்னா அம்மா கிட்ட சரணாகதி அடையணும்னு அம்மா சொல்றாங்க. நீ என்கிட்ட சரணாகதி அடை, எல்லாமே நான் பார்த்துப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை, கல்யாணம் ஆகலையா? நீ அழுகுறதுதான் எனக்கு இங்க வருத்தமா இருக்கு. நீ என்கிட்ட சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு கடவுளை பிடிக்கிற வேலையை நீ பார், மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இதுதான் எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க. முதல்ல கவலைப்படாதீங்க, அம்மா எதுக்கு இருக்கேன், இது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு தான் அம்மா இருக்கேன். சோ அம்மாக்கு என்ன அப்படின்னா, அறியாமையில நம்ம அழுகுறோம், இதுல மாட்டிக்கிட்டு அறியாமையில அழுகுறோம். இதற்கான சொல்யூஷன் அம்மாக்கு ஆல்ரெடி தெரியும். சோ நம்ம அழுகுறதுனால அந்த தாக்கம் அம்மாக்கு தாங்க முடியல, நம்மளுடைய வலி அம்மா உணர்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வலிக்குது, அவ்வளவுதானே தவிர்த்து அதுக்கப்புறம் கிளியர் பண்ண போறது அம்மா தானே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஊசி போட்டா உங்க உடம்புல இருக்கிற ஒரு நோய் தீர போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம். ஊசி போடும்போது வலிக்குது, ஆனா அந்த மருந்து நம்மள கிளியர் பண்ண போகுது. அதே மாதிரிதான் என் குழந்தை வந்து என்கிட்ட பேசும்போது வலிக்குது, ஆனா அது கிளியர் ஆக போகுது. புரியுதுங்களா? அப்ப கிளியர் ஆக போறதை நினைச்சு நம்ம ஏன் கவலைப்படணும்? வலிக்குது, அவ்வளவுதான். நோயே குணமாக போய் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஊசி போட்டா வலிக்கும், ஆனா அதன் மூலமா நோய் குணமாவது, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி பக்தர்கள் வரும்போது அவங்க சொல்றதை கேட்டு அம்மாக்கு வலிக்குது, ஓகே அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் நல்லதா அமைய போகுது, ஏன்னா அவங்க கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாங்களே. அதே மாதிரிதான். சோ அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களாம், ஏன்னா அம்மா ஹீலிங் கொடுத்துட்டாங்க பாருங்க அதுக்குள்ள. அவருக்கு பிறகு அம்மாவின் தரிசனத்திற்கு மற்றொருவர் வந்தார். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, அம்மா, நான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த என் பதவி உயர்வு உங்கள் கருணையால் கிடைத்து விட்டது. இதற்காக நான் நீண்ட நாட்களாக காத்திருந்தேன். என்ன காரணத்தினாலோ அது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. அது கிடைக்காமலேயே போய்விடுமோ என்று நான் மிகுந்த ஏமாற்றமும் வேதனையும் அடைந்திருந்தேன். திடீரென்று நேற்று பதவி உயர்வு கடிதம் வந்தது. நான் அது கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அம்மா, எல்லாம் தங்கள் கருணை என்றார். இந்த மனிதர் குதூகலத்தில் குதித்துக் கொண்டு இருந்தார். அம்மாவும் அவருடைய இன்பத்தில் அப்படியே பங்கு கொண்டார். அவர் முகம் முழுவதும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் ஆரவாரமும் பொங்கியது. மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவரிடம், பார்த்தாயா, இந்த மகனுக்கு உத்தியோக உயர்வு கிடைத்து விட்டது. எவ்வளவு காலமாக இந்த மகன் காத்து கொண்டு இருந்தான். கடவுளின் கருணையால் இப்போது கிடைத்து விட்டது என்றார். பாருங்க, அம்மாவும் சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தன் குழந்தை, அதாவது இதெல்லாமே பாருங்க நம்மளே அனுபவிச்சிருப்போம். இப்ப நம்ம குழந்தை வந்துட்டு ஸ்கூல்ல ஒரு நல்ல ஒரு அவார்டு தராங்க, அதுக்கு ஒரு பொசிஷன்ல அது வின் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுப்போமே, நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது வந்து பியூர் இல்லையா? அந்த குழந்தை சிரிச்சு சந்தோஷப்பட்டு அந்த அவார்டு வாங்கும்போது அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். அதேதான் நம்ம அம்மாக்கு, அத உண்மையா உணர்றாங்க பாருங்களா அம்மா. அதுதான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அந்த சந்தோஷமான மனிதர் அம்மாவின் தரிசனம் முடிந்து அங்கிருந்து நகர்ந்ததும் ஒரு இளைஞர் தரிசனத்திற்கு வந்தார். அவர் முகத்தை பார்த்தால் உலகத்தில் பாரம் முழுவதுமே அவருடைய தோளில்தான் இருக்கப்பட்டு இருக்கிறது போல இருந்தார். அதாவது அடுத்தது வந்தாராம், அவரு இந்த உலகமே அவர் தாங்கி இருக்கிறது போல அவ்வளவு பாரத்தோட வந்தாராம். இப்ப எப்படி வந்து கிருஷ்ணராவது ஒரு மலையை தான் தாங்கிட்டு இருந்தாராம், ஆனா உலகத்துடைய பாரத்தையே அவர் தாங்கிட்டு இருக்கிற அளவுக்கு மனம் உடைஞ்சி ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப. அம்மா அதற்கு முன் வரை முற்றிலும் 2 மாறுபட்ட முகமூடிகளுடன் இருந்தார். இப்போது முற்றிலும் மாறுபட்ட மற்றொரு முகமூடி. இப்போது அம்மாவின் முகம் அந்த இளைஞரின் முகம் போல சோகமாக மாறிவிட்டது. இது போல அம்மாவின் முகமூடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் எந்த முகமூடியோ எந்த மனநிலையோடும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவோ பந்தப்பட்டுக் கொள்வதோ இல்லை. முகமூடிகளை மாற்றிக்கொள்வதில் அவர் அவ்வளவு கைவந்த கலைஞர். ஒரே நேரத்தில் 2 வித முகமூடிகளையும் கூட அவரால் அணிந்து கொள்ள முடியும். தனக்கு இருக்கும் எண்ணற்ற குழந்தைகளின் மாறுபட்ட தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய அவசியங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதில் திறன் படைத்தவராக அவர் விளங்கினார். சோ அம்மாவை பத்தி தான் சொல்றாங்க. அப்போ தன்கிட்ட இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாவத்துல அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பத்தி, உண்மையா நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முறை நடந்த சுவையான நிகழ்ச்சி. அம்மா பிரம்மச்சாரி பாலுவோடு 3 நாட்களுக்கு மேலும் பேசாமல் இருந்தார்.
ஆனால் மற்ற பிரம்மச்சாரிகளோடு வழக்கம் போல் பேசிக்கொண்டு இருந்தாள். இதனால் மனம் மிகவும் புண்பட்ட பிரம்மச்சாரி பாலுவால் சாப்பிடவே முடியவில்லை. இதை அறிந்த அம்மா அவரை சாப்பிடும்படி வற்புறுத்தினார். பாலு சாப்பிடாமல் பட்டினியாகவே இருந்தார். பாலு ஆரம்ப காலங்களில் சில நேரங்களில் தான் நினைப்பதையே செய்பவராகவும், அம்மா தான் சொல்வதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துபவராகவும், சில நேரங்களில் அம்மாவின் கட்டளைக்கு பணியாதவராகவும் இருந்தார். அம்மா இப்போது அவரை மறுபடியும் சாப்பிட சொன்னார். ஆனால் பாலு சாப்பிடவே இல்லை. இவ்வாறு பாலுவின் 3ஆம் நாள் உண்ணாவிரதத்தின் போது அம்மாவின் பக்கத்தில் பாலுவும் பிரம்மச்சாரி ஸ்ரீகுமாரும் அமர்ந்திருந்தனர். அம்மா அளவற்ற அன்பை ஸ்ரீகுமார் மீது சொரிந்தார். அதே நேரத்தில் பாலுவின் மீது கடும் கோபத்தை காட்டினார். ஒரு கண்களிலிருந்து அன்பு பொங்கி பாய்ந்தது, மற்றொரு கண்களிலிருந்து கோபம் கொப்பளித்தும் கொண்டும் சீறிக்கொண்டும் இருந்தது. இவ்வாறு அம்மா கணக்கில்லாத முகபாவங்களையும் முக மூடிகளையும் மனநிலைகளையும் காட்டினாலும் ஆழ் மனதில் அம்மா அவைகளால் சிறிதும் பாதிக்கப்படாமல் பிளவுபடாமல் முழுமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இத படிச்சு முடிச்சோடனே நான் ஒரு நிமிஷம் அம்மாட்ட கேட்டேன், என்னமா எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம், பிரம்மச்சாரி பாலு சுவாமிஜியை பத்தி பேசுறீங்க. அவர்தான் மூத்த சீடர், அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறை எழுதினது அவர்தான். அப்போ அப்படிப்பட்ட சுவாமிஜியை பத்தி நீ ஒரு விஷயம் சொல்றீங்க, சரி என்னதான் நடக்குது, நீ எப்படிதான் அவங்க சமாதானப்படுத்தின, அவரு சாப்பிட்டாரா, அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, ஏதாவது சொன்னீங்களா? முடிச்சிட்டாங்க, அவள்தான் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அம்மாவுடைய முகம் பாருங்க, ஒருத்தர் கொஞ்சறாங்க, இன்னொருத்தவங்க கோவப்படுறாங்க. ஆனா அம்மாவுடைய ஆழ் மனதுல அம்மாவுக்கு இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம். இதுல அதாவது நான் அம்மாட்ட கேட்ட, அம்மா இதுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா, என்னம்மா எவ்வளவு ஆசையா சுவாமிஜியை பத்தி நீங்க பேசுறீங்க, அது பாலு சுவாமிஜியை பத்தி நீ பேசுறமா, எவ்வளவு பெரிய விஷயம் இது, டப்புன்னு அப்படியே முடிச்சிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது அம்மா உள்ளுக்குள்ள சில மெசேஜ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அப்படி வெறுக்கப்பட்டு அந்த 3 நாட்கள் அவர் உண்ணாவிரதம் எடுத்திருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட பக்தியில் அவர் இருந்திருக்காரு. நம்பர் 1 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அதாவது நம்ம கூட கோச்சிருப்போம்ப்பா வீட்டுல எல்லாம், ஆனா இந்த அளவுக்கு அவரு 3 நாள் சாப்பிடலையாம் பாருங்களேன். அப்ப அம்மா மேல அவருக்கு எவ்வளவு பக்தி. இது கோவம் எல்லாம் எனக்கு தோணல, ஏன்னா நானே அம்மாவை அப்படித்தானே பண்ணிருக்கேன் நிறைய வாட்டி. ஆனா நான் சாப்பிட்டிருக்கேன் உண்ணாவிரதம். அந்த அவருக்குள்ள நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவர் சுவாமிஜி, அவர்லாம் என்லைட்மெண்ட் அடைஞ்சவரு, அவர்லாம் முக்தி கிடைச்சிட்டாரு. அதாவது அம்மாவே வாழ்றவங்க. இப்ப கூட நான் சுவாமிஜி காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதை பேசிக்கிட்டே இருக்கேன். சுவாமிஜி வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், நம்ம அவரை பத்தி தான் பேசுறோம்னு அவருக்கே தெரியும். அப்போ அவர் பாருங்க, அதுல ஒரு கோபம் அவருக்குள்ள ஏன்னா அது ஒரு விதமான கவலை. ஏன் அம்மா நம்ம கிட்ட பேசல, ஏதோ ஒரு 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 உறுத்தல் அவருக்கு இருந்திருக்கிறதுனாலதான் 3 நாள் சாப்பிட மாட்டேன்னு பட்டி கடந்திருக்காரு. அப்பயும் அம்மா சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பயும் அவர் சாப்பிட்டாரா? சாப்பிடல, உண்மையில இருந்திருக்காரு. ஏன்? அந்த அன்பை தேடி இருக்காரு. இப்படி எல்லாம் சாப்பிட சொன்னா நான் சாப்பிட மாட்டேன், திரும்பவும் நீ என் பக்கத்துல என் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு, ஏண்டா தங்கம், என் தங்குண்டா நீ, என் பட்டிடி செல்லம், உன்னை விட்டுட்டு அம்மா போனா, சாரிடி செல்ல, சும்மா தாண்டி செல்ல, நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன், நீ என்ன பண்றன்னு நீ என்ன பண்றன்னு பார்த்தேன், அப்படிலாம் சொன்னாதான் அவர் சமாதானம் ஆவாரு போல் இருக்கு. ஆனா அப்படி அம்மா பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அம்மா சாப்பிட வேண்டியது தானே. அப்ப அவர் சாப்பிடவே இல்லை. அம்மா சாப்பிட சொல்லி சாப்பிடல அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கலாம்? ஜஸ்ட் ஒரு கெஸ் தான், நம்மளே யாருமே இது பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் யோசிச்சு பாக்குறேன், நம்மளும் ஒரு பக்தரா இருந்து அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போன்னு. அப்போ என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? சாப்பிடுனா நான் சாப்பிட்டுருந்தோமா, 3 நாள் எங்கிட்ட நீ பேசலாமா, முதல்ல அந்த பசிய தீருமா, எனக்கு ஸ்நான சோத்துக்காமா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு முதல்ல அந்த பசிய தீரு, எனக்கு நீ என்கிட்ட பேசலமா, இது சாதாரண விஷயமா, முகம் கொடுத்து என்கிட்ட பேசலமா, எனக்கு உயிரோடு கொல்ற மாதிரி இருக்கு, என் வேதனைய நான் வெளியே காட்ட போறேன், நான் சாப்பிடாம இருக்கிறேன், அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும், எனக்கு அது எவ்வளவு வேதனை கொடுக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் சுவாமிஜி பண்ணிருக்காரு. என்னுடைய வேதனையை தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நான் சாப்பாடுக்கு வழி இல்லை, நான் அதுக்கெல்லாம் இது பண்ணிட்டேன், இங்க வந்திருக்கேன், நான் எந்த பசியில இருக்கேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கமா,
உன்கிட்ட கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல. உன்கிட்ட எனக்கு அன்பு, அரவணைப்பு, என்னென்னமோ எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் கிடைக்கல. அதனாலதான் அவர் சாப்பிடாம பட்டினி கடந்திருக்காரு. ஓகேவா? அம்மா சாப்பிடுன்னு சொல்லியும் அவர் சாப்பிடாததுக்கு காரணம், அப்பயும் சாப்பிடலையா? என்ன காரணம்? அது எனக்கு ஒரிஜினல் பசி கிடையாது, உண்மையான பசி முதல்ல தீருங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன், அன்பு பசியை தீர்த்து விடுங்கன்னு இருக்காரு. ஆனாலும் ஆல்ரெடி அவருக்கு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாருங்க 3 நாள் சாப்பிடல, அவருடைய உடல் எப்படி இருந்திருக்கும், கோவம் கூட இனிமேல் வருமானு தெரியல, அந்த அளவுக்கு வீக்ல இருந்திருக்கு. ஏன்னா அவர்லாம் சாதனைகள் செய்யறவர்டா, பிராக்டிஸ் மெடிடேஷன் பண்றாங்க. அவங்க 10 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம். ஏன்னா அவங்களும் அந்த அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி திருவண்ணாமலை எல்லாம் போயிட்டு தவறந்திருக்காங்க இல்லையா அம்மா சொல்லி. சோ அவங்களாலாம் வந்து அவங்களுக்கு அது ஒரு விஷயம் கிடையாது, அது பண்ண முடியும் விஷயம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்களால அது இருக்க முடியுது பாருங்க 3 நாள், எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. அப்போ ஆல்ரெடி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறன்ற மாதிரி ஆல்ரெடி அவர் நொந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. இதுல அம்மா இன்னும் உசு பேச்சாங்க பாருங்களேன். அவர் மேல சிட்டு 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 சிட்டுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகுமார கொஞ்சம் இருக்காங்க. ஆக்சுவலி அம்மா எல்லாருக்குமே இது நடத்துறாங்க போல் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்கடா. அம்மா யாரெல்லாம் அம்மாவை சரணாகதி அடைஞ்சு நீதான் என் உயிர் உலகம்னு இருக்காங்களோ எல்லாருக்குமே இது நடக்குது போல. ஆனா எனக்கு இன்னும் நடக்க ஆரம்பிக்கலப்பா. எனக்கு லைட்டா நடக்கிறதுக்கே இவ்வளவு தவிச்சிருவா போல் இருக்குன்னு அம்மா லைட்டா தான் தெளிச்சு விடுறாங்க. எனக்கு இவ்வளவு பெருசா இன்னும் பண்ணல, இவ்வளவு பெருசா பண்ணல, அதாவது ரொம்ப எரிஞ்சு விடு. ஆனா பண்ணிருக்காங்க தான், என் மூஞ்ச கூட பார்க்காம தள்ளி விட்டுருக்காங்க. நான் ஆசாசியா போவேன், அதெல்லாம் நடந்திருக்குதான். நடக்கணும்ல. அப்ப நம்ம உறுதியை நம்ம காட்ட வேணாமா பாருங்க. அப்ப ஸ்ரீகுமார சுவாமிஜியை வந்துட்டு அம்மா அந்த அளவுக்கு கொஞ்சிருக்காங்க, இவர்கிட்ட திரும்பி திரும்பி கடுப்பு காட்டியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு நடந்தும் அவர் அம்மா கூட இருந்து என்லைட்மெண்டா வாங்கிட்டாரு, அவர் முக்தியிலேயே அடைஞ்சிட்டாரு, அம்மா கூட தான் இருக்கிறாரு ஸ்டில். இதுதான்டா இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குரு பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவருடைய குரு பக்தி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நமக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், இதுல சொல்லாம இருந்திருக்கலாம். ஓகேவா? அப்போ அவருடைய குரு பக்தி, எப்பேற்பட்ட குரு மேல அவருக்கு பக்தி இருந்தது அப்படின்னா இன்ன வரைக்கும் அவர் அம்மா கூட தான் இருக்கிறார். அப்போ இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அம்மா என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணுவாங்க. ஓகேவா? 4 பேருக்கு நேரா நம்மள திட்டுறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அம்மா நம்மள அடுத்த நிலைக்கு உயர்த்துறாங்கன்னு அர்த்தம். அம்மா கொஞ்சிறதை விட திட்டினாதானே நம்மள சந்தோஷம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல போறீங்க, அம்மா உங்களை கொஞ்சிறாங்க அப்படின்னா, அம்மா கொஞ்சிறதை விட உங்களை திட்டுறாங்க அப்படின்னா உன்னை தூக்குறாங்கன்னு அர்த்தம், உன்னை இன்னும் கேர் பண்றாங்கன்னு அர்த்தம், உனக்குள்ள இன்னும் நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம், நீயும் அம்மாவும் பின்னி பெனஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெட்ஷீட் வந்து தண்ணியா இருக்கு, அதை நம்ம புழியிறோம்னு வச்சுப்போமே. புழியும் போது நல்லா புழியணும், நல்லா இறுக்கமா புழியும் போது நம்ம கையெல்லாம் கூட வலிக்க தான் ஆரம்பிக்கும். ஆனா அதுல பெனிஃபிட் என்ன? புளியும் போது எல்லாத்தையும் போயிடுச்சு, அது ஈஸியா காயுதுன்னு அர்த்தம், ஈஸியா காஞ்சிரும். அதே மாதிரிதான் அவ்வளவு நெருக்கத்துல இருக்கும்னு அர்த்தம். அதை புளியும் போது அது ஒரு மாதிரி நெருக்கிக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு ஒரு இது வரும் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு நெருக்கத்துல நீங்க அம்மாவோட இருக்கீங்கன்னு அர்த்தம். 2 கயிறு இருக்கு, 2 கயிறை போட்டு நீங்க முறுக்குறீங்க, திருவுறீங்க அப்படின்னா அது அப்படியே பின்னி 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 டைட் ஆகும் இல்லையா, அவ்வளவு நெருக்கத்துல இருக்கீங்க. அது பின்னும் போது வலிக்கலாம், ஆனா அதோடைய உள் என்ன அர்த்தம் இருக்கு, அவ்வளவு டைட், அவ்வளவு நெருக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அம்மா நம்மள திட்டுறாங்க அப்படின்னா வலிக்கலாம், ஆனா நம்ம செம்ம நெருக்கத்துல இருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நெக்ஸ்ட் நீ வாடி, எத்தனாம் தேதி வர? ஏப்ரல் மாசம் வரையில வா. படிச்சிட்டியா? படிச்சிட்டமா. தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டமா. இந்த வாட்டி உனக்கு சவுக்கடி இருக்கு. சோ இந்த வாட்டி நம்ம அடி வாங்குறதுக்கு தயாரா போக வேண்டியதுதான். ஏன்னா குரு கிட்ட அடி வாங்குறது இருக்கிறதுல மிகப்பெரிய பாக்கியம். அம்மா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, வெக்கமா இருக்கு எனக்கு. அம்மா சத்தியமா ஊரோட உட்காந்து பாத்துட்டு இருக்காடா, பேசுறது இல்ல, அம்மா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போல் இருக்கு. ஓகே சரி, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். அம்மாவின் தேவி பாவ தரிசனத்தின் இறுதியில் பாடப்படுகின்ற அனந்த சிருஷ்டி வாகினி என்ற பாடலில் அம்மாவின் கணக்கற்ற முகபாவங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அம்மா உண்மையில் யார்? அவரை பற்றி எத்தனையோ விதங்களில் வர்ணித்துள்ளார்கள். ஆனால் அதற்கான விடையே அவரவர்கள் இதயத்தில் தான் காண முடியும். சோ அம்மா யார் அப்படின்றத நம்மளுடைய இதயபூர்வமா தான் அம்மாவை நம்ம பார்க்க முடியும்ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாட்டை பாடி முடிக்கிறாங்க. ஓகேவா? சோ இதோட 6ஆம் அத்தியாயம் முடியுது. 6ஆம் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 7 பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு அழகான பிரசாதத்தை கொடுத்து அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாய.
சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும்